குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ராக்ஷன்ஸ் டிவிஷன் பார்க்குறோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் மட்டும் பார்த்துருந்தோம். இந்த கிளாஸ்ல டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியா உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். த ஃப்ராக்ஸ் இன் த பிட்ச், குழியில் விழுந்த தவளைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு தவளை, two frogs fell into a deep pit. Other frogs told them they were as good as dead. One frog gave up and died. The other kept jumping. The more the frog shouted, "Give up," the harder he jumped until he finally escaped. He was deaf. He thought they were encouraging him. அதாவது ரெண்டு தவளை வந்து ஒரு ஆழமான குழியில விழுந்துருது. மத்த மேல இருக்கக்கூடிய தவளையெல்லாம் என்ன சொல்றதுன்னா, நீங்க பிழைக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. அப்ப அதுல ஒரு தவளை என்ன பண்ணுதுன்னா, நம்பிக்கையை இழந்து இறந்து போயிடுது. ஆனா இன்னொரு தவளை என்ன பண்ணுதுன்னா, கண்டினியூவா குதிச்சுட்டே இருக்கு. மத்தவங்க எல்லாரும் மேல இருக்கிற தவளை எல்லாம் என்ன சொல்றாங்க, உன்னோட முயற்சியே கைவிட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கத்த கத்த அது இன்னும் வேகமா குதிச்சு குதிச்சு வெளியில வந்துருச்சு. அப்போ காது கேட்காது. அதனால அது என்ன பண்ணுச்சு, சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்மள வந்து என்கரேஜ் பண்றாங்க, உற்சாகப்படுத்துறாங்கன்னு நம்பி அது வந்து குதிச்சு வெளியில வந்து உயிர் பழைச்சிடுது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பாடம் என்னன்னா, உன்னால முடியாதுன்னு யாராவது உங்களை வந்து எதிர்மறையா சொன்னாங்கன்னா, அந்த விமர்சனத்துக்கு நம்ம வந்து செவிடனா தான் இருக்கணும். நம்ம பதில் சொல்லக்கூடாது. நம்மளால முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். மத்தவங்க டிசைட் பண்ணக்கூடாது. நம்ம டிசைட் பண்ணி நம்மளால என்ன முடியும் என்ன முடியாதுங்கிறத நம்ம செய்யணும். நமக்கு ஆப்போசிட்டா யாராவது விமர்சனம் சொன்னா கூட நம்ம அதை வந்து இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி செயல்ல காட்டணுமே தவிர சொல்லல பேசக்கூடாது. டோன்ட் லிசன் டு தோஸ் ஹூ டெல் யூ தட் யூ கெனாட் சக்சீட். ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ யாருமே உங்களை யாராவது டிஸ்கரேஜ் பண்ணாங்க, உன்னால படிக்க முடியாது, உனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியாது, உனக்கு கெப்பாசிட்டி இல்ல, என்ன வேணாலும் சொல்லட்டும், ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ண கூடாது, அந்த விஷயத்த பெருசா காதுலயே வாங்கிக்க கூடாது. நம்ம வாட்டுக்கு நம்மளோட வேலை என்னமோ அதை பார்த்துட்டு நம்ம வாட்டுக்கு கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? எஸ். சரி, இப்ப பாடத்துக்குள்ள போகலாம். ஃபிராக்ஷன்ஸ், பின்னங்கள். சரி, இப்ப பின்னங்கள்ல டைப்ஸ் ஆஃப் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல்ல ஃபிராக்ஷன்னா என்ன, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஃபிராக்ஷன்னா என்னது? ஒரு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கிறது. அதனோட பகுதியை வந்து சொல்றதுக்கு தான் பின்னங்கள் யூஸ் பண்றோம். அதாவது ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கு, அந்த ஆரஞ்சு பழத்தை அதுல ஒரு 8 சொலை இருக்கும், 8 பீசஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு முழு பழத்தை 8 பாகமா பிரிக்கிறோம். 8 பாகத்துல 2 நான் சாப்பிடுறேன். அப்ப என்ன சொல்லுவோம், 8ல 2 நான் சாப்பிட்டேன். நீங்க 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, 78 மார்க்ஸ் வாங்குறீங்க. உங்க டீச்சர் இப்படிதானே உங்களுக்கு பேப்பர்ல மார்க் போட்டு கொடுப்பாங்க, கரெக்டா? 100க்கு 78. அப்போ பி பை கியூ அப்படின்ற பொது வடிவில இருக்கும். இந்த கியூ ஆனது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகேவா? அதுதான் fraction உடைய பொது வடிவம். A fraction represent a whole part of a whole. When we divide something equally into parts and take sum of those parts, we use fractions. ஒரு முழு பழத்தை, ஒரு வாட்டர் மெலான 10 பீஸா கட் பண்றோம், ஒரு பீஸா 8 பீஸா கட் பண்றோம். நம்ம எவ்வளவு சாப்பிட்டோம், நம்ம ஃப்ரெண்ட் எவ்வளவு சாப்பிட்டாங்க, நம்ம அண்ணா எவ்வளவு சாப்பிட்டாங்க, அக்கா எவ்வளவு சாப்பிட்டாங்கன்னு பிரிக்கிறோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதுதான் ஃபிராக்ஷன், பின்னம் அப்படின்னு சொல்றோம். சரி, இதுல பின்னத்துல டினாமினேட்டர், நியூமரேட்டர். டினாமினேட்டர் அப்படின்னா டவுன், ஞாபகம் வச்சுக்கோங்க.
டினாமினேட்டர்னா டவுன். நியூமரேட்டர் நியூமரேட்டர் அப்படின்னா டாப். நியூமரேட்டர்னா டாப். இத வந்து பகுதி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். பகுதினா பாதம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதம் பாதம்னா கீழே தானே இருக்கும், இல்லைன்னா பகுதி கீழே, தொகுதி தொப்பி, தொப்பி தொகுதி மேலே. சோ தொப்பிங்கிறது தலையில தான் போடுவோம். கரெக்டா? தொப்பி வந்து எங்க போடுவோம்? தலையில தான் போடுவோம். சோ அதனால இது எப்பவுமே மேல இருக்கும். மேல இருக்கிறத வந்து தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். 8/15. சோ இத வந்து தொகுதின்னு சொல்லுவோம், இத பகுதின்னு சொல்லுவோம். சோ தொகுதி எப்பவுமே தொப்பி, பகுதி எப்பவுமே பாதம். இங்கிலீஷ்ல டினாமினேட்டர்னா டவுன், கீழே. நியூமரேட்டர்னா அப். ஆனா ஆல்பபெட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் வரும், அதனால அது கீழே இருக்கு. n வந்து லாஸ்டா வரும், சோ அதனால அது மேல இருக்கு. டினாமினேட்டர் நியூமரேட்டர், நியூமரேட்டர் டினாமினேட்டர், நியூமரேட்டர் டினாமினேட்டர், மறந்துடாதீங்க. தொகுதி தொப்பி தலைமையில போடுவோம், அதனால மேல இருக்கக்கூடியத தொகுதின்னு சொல்லுவோம். பகுதி பாதம் கீழே இருக்கு, சோ கீழே இருக்கிறத வந்து பகுதின்னு சொல்லுவோம். சரியா? டவுன், டாப். ஓகேவா? அதாவது இதுல இன்னும் மேக்ஸ் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா, பகுதி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பேர் வந்து பகிர்ந்துக்கிறாங்க, எத்தனையா பகிர்ந்திருக்கோம் அப்படிங்கிறத காட்டும். ஓகேவா? அததான் வந்து மொத்தமா 15 ஃப்ரெண்ட்ஸ், அதை எத்தனை பார்ட்ஸா வேணா நீங்க பிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பின்னத்துடைய பாகங்கள் பாத்துட்டீங்க இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு. பீஸா. பீஸா வாங்கி சாப்பிடுறீங்க. பீஸால 4 ஈக்குவல் ஸ்லைசஸா கட் பண்றீங்க. 4ல இந்த 2 வந்து நீங்க சாப்பிட்டுடுறீங்க. சோ அப்போ 2/4. 4ல் சாப்பிட்டேன். ஒரு பீஸாவை 4ஆ கட் பண்ணி 4ல 2 நான் சாப்பிட்டேன். ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழத்துல 8 ஸ்லைஸ் கட் பண்றோம், அதுல 3 நான் சாப்பிட்டேன். 5 யாரோ சாப்பிட்டுட்டு போறாங்க. ஆனா 3/8 வந்து நான் சாப்பிட்டேன். இந்த போர்ஷன் நான் சாப்பிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இட்லி. 6 இட்லியில 2 இட்லி அப்பா மொத்தமா 6 இட்லி. 6 இட்லியில 2 இட்லி அப்பா சாப்பிட்டாரு, 2 இட்லி அண்ணா சாப்பிட்டான், 1 இட்லி நான் சாப்பிட்டேன். அப்போ 2/6 அப்பா சாப்பிட்டாரு, 2/6 அப்பா, 3/6 அண்ணாஸ் போர்ஷன், 1/6 என்னோட போர்ஷன். ஓகேவா? சரி, இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃபிராக்ஷன். நான் என்னென்ன இருக்குங்கிறத முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் சிமுலேஷன் போயிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், தகுபின்னம், தகாபின்னம், மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிடுறேன். மிக்சட் ஃபிராக்ஷன், கலப்பு பின்னம், லைக் ஃபிராக்ஷன், அன்லைக் ஃபிராக்ஷன், ஒத்த பின்னம், வேற்றுமை பின்னம். சோ முதல்ல இந்த 5 சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது. ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சின்ன எக்ஸாம்பிள் தான். நியூமரேட்டர் இஸ் லெஸ் தேன் டினாமினேட்டர். அதாவது நியூமரேட்டர் இஸ் லெஸ் தேன் டினாமினேட்டர் divided by 4.
2 divided by 5. நியூமரேட்டர் ஆனது டினாமினேட்டரை விட சின்னதா இருந்தது அப்படின்னா அது தகுபின்னம் ஃபிராக்ஷன். அதுதான். அதாவது மொத்தம் 4 ஸ்லைஸ் பீஸா இருக்கு, அதுல நான் 3 சாப்பிட்டேன், அது நியாயமான பேச்சு. இருக்கிறதே 4 தான் இருக்கு, நான் 5 பீஸ் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா இது நியாயமான பேச்சா? கிடையாது. சோ அப்போ இது தப்பு. இதுதான் வந்து தகுபின்னம் ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல நியூமரேட்டர் சின்னதா இருக்கணும், டினாமினேட்டர் பெருசா இருக்கணும். தொகுதியானது சிறியதாக இருக்கணும், பகுதியானது பெரியதாக இருக்கணும். அப்படி இருந்தா அது ப்ராப்பர் ஃபிராக்ஷன். சகாபின்னம் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா நான் இப்ப ரெண்டாவது சொன்ன கண்டிஷன் தான். 5 ஸ்லைஸ் பீஸா தான் இருக்கு, ஆனா நான் 8 சாப்பிட்டுட்டேன். நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தேன் டினாமினேட்டர். ஓகேவா? யூ ஏட் 5 half pieces of a bread loaf. ஓகே. சோ தொகுதியானது பகுதியை விட பெருசா இருக்கும். மிக்ஸ் ஃபிராக்ஷன்னா நான் என்கிட்ட வந்து நான் வந்து தண்ணி குடிக்கிறேன், 2 டம்ளர் ஃபுல்லா வந்து தண்ணி குடிச்சிட்டேன், 3வது டம்ளர் வாட்டர் வாங்கிட்டேன், ஆனா என்னால ஹாஃப் தான் குடிக்க முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து ஹாஃப் 1/2. இல்ல என்னால 3/4 முக்கால் டம்ளர் குடிக்க முடிஞ்சதுன்னா 3/4. இத வந்து மிக்சட் ஃபிராக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். 2 ஃபுல் டம்ளர் வாட்டர் குடிச்சிட்டேன், 3வது டம்ளர்ல முக்கால் பங்கு தான் குடிக்க முடிஞ்சது. இப்ப இதை எப்படி நம்ம வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்துவோம்? 4 2s are 8, 8 plus 3 is 11, 11 divided by 4 அப்படின்னு மாத்துவோம். ஓகேவா? லைக் ஃபிராக்ஷன் அப்படின்னா டினாமினேட்டர்ஸ் எல்லாம் சேமா இருக்கணும். சேம் டினாமினேட்டரா இருந்ததுன்னா அது லைக் ஃபிராக்ஷன். 1/5, 2/5, 3/5, 4/5 அப்படின்னு சொல்லிட்டு டினாமினேட்டர் சமமா பகுதிகள் ஒரே எண்ணா இருந்தா அது ஒத்த பின்னம். பகுதிகள் வேற வேற இருந்தா, டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸா இருந்தா அது வேற்றுமை பின்னம். ஓகேவா? இதுதான் வந்து 5 டைப்ஸ். ஓகேவா? இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அது என்னன்னா ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன், சமான பின்னம். சமான பின்னம் அப்படின்னா அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இப்ப வந்து ஒரு பீஸாவை 4ஆ கட் பண்றாங்க, 2 பீஸ் சாப்பிடுறேன். ஒரு பீஸாவை 2ஆ கட் பண்றாங்க, ஒரு ஃபுல் ஹாஃப் சாப்பிடுறேன். ரெண்டும் ஒரே வேல்யூ தானே நான் சாப்பிட்டிருக்கேன். கம்மியா ஜாஸ்தியா சாப்பிட்டிருக்கேனா? இல்ல இல்லையா? அவ்வளவுதான். இது தெரிஞ்சதுன்னா சமான பின்னம், அதுதான் சமான பின்னம். நம்ம சாப்பிடுற பொருள் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அதுதான் சமான பின்னம். நீங்க 1ல 2 சாப்பிடுங்க, இல்ல 2ல 6 சாப்பிடுங்க, இல்ல 6ல 8 சாப்பிடுங்க, ஆனா எப்படி சாப்பிட்டாலும் உங்க வயித்துக்குள்ள போறது ஒரே போர்ஷன். நீங்க 2 தோசை சாப்பிட்டுட்டு 2 தோசையும் சாப்பிடுறீங்க, 3 தோசை சாப்பிடுறீங்க, டிஃபரன்ஸ் இருக்கா? 2 தோசைக்கும் 3 தோசைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க தோசைய பார்ட்டா கட் பண்ணிட்டு 4 பீஸ் சாப்பிட்டுட்டு நான் அரை தோசை தான் சாப்பிட்டேன்னு சொன்னாலும், 8 பீஸ் சாப்பிட்டுட்டு நான் ஒரு தோசை சாப்பிட்டேன்னா ஒண்ணு ஆகுமா? ஆகாது. இப்ப நான் அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இங்க வந்து கம்பேரிங் ஃபிராக்ஷன், சரிங்களா? எது பெருசு அப்படின்னு, 1/2 பெருசா 1/3 பெருசா அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவலண்ட காமிச்சிடுறேன். இதுக்கான நமக்கு பீஸா தான் வராங்க. ஸோ இந்த பீஸால பாருங்க, மிக்சட் ஃபிராக்ஷனுக்கான எக்ஸாம், சரிங்களா? இங்க வந்து மொத்தமா முதல் பீஸாவை எவ்வளவு கட் பண்ணிருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8, 8 போர்ஷனா கட் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது பீஸாவையும் அதே மாதிரி 8 போர்ஷனா கட் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பீஸாவை ஃபுல்லா சாப்பிட்டீங்க, ரெண்டாவது பீஸால 7 பீஸ சாப்பிட்டீங்க, இந்த ஒரு பீஸ விட்டீங்க. சோ 8ல 7 சாப்பிட்டாச்சு. அப்ப இங்க வந்து 1 ஃபுல், த ஹோல் நம்பர் இஸ் 1, இல்ல 7 நான் சாப்பிட்டுட்டேன். சோ 7 டிவைடட் பை 8, 8ல 7 நான் சாப்பிட்டேன். ஓகேவா? அப்போ 7 divided by 8. 8 ones are 8. 8 plus 7 is 15. 15 divided by 8. புரிஞ்சுதா? நான் வந்து 9 பீஸா கட் பண்றேன், 10 பீஸா கூட கட் பண்றேன், பிரச்சனை இல்ல.
நியூமரேட்டர்லயும் நான் அதே மாதிரி ஆட் பண்றேன். இப்ப நான் வந்து 50 இருங்க, 50 வந்து 49. 4 ஃபுல் பீஸா சாப்பிட்டுட்டோம் நாங்க. ஒரு பீஸாவையும் 9 பாகமா கட் பண்ணிருக்கு. 4 ஃபுல் சாப்பிட்டாச்சு. ஸோ 4 ஃபுல்ஸா, லாஸ்ட் ஒன்ல 9 பீசஸ் சாப்பிட்டுருக்கேன். ஒரு பீசஸ் மட்டும் லெஃப்ட் ஓவர் விட்டுட்டேன். ஸோ 4 பிளஸ் 9 டிவைடட் பை 10. 4 into 10 into 4 40. 40 plus 9 is 49 divided by 10. ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷனா எழுதுறோம் அப்படின்னா, நான் அதுக்கு தான் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன். 2 கிளாஸ் வாட்டர், 3 கிளாஸ் வாட்டர், இதே மாதிரி பிஸா எக்ஸாம்பிள் காமிச்சிட்டேன். ஸோ இப்போ மாட்டீங்க இல்லையா, ஞாபகம் இருக்கும் இல்லையா, கன்ஃபார்ம் கலப்பு பின்னம் அப்படின்னா என்ன, கலப்பு பின்னமா கொடுத்து அதை வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாத்துங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா கொடுத்து இதை ஒரு கலப்பு பின்னமா மாத்துங்க அப்படின்னு சொன்னா எப்படி இதை டிவைட் பண்ணணும்னா 10 into 1 10, 10 into 4 40. ஸோ 10வது டேபிள்ல 49 4 தடவை போகும், பேலன்ஸ் 9. அப்போ 4 times plus 9 divided by 10 அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரிக்கணும். புரிஞ்சுதுங்களா? எஸ். மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன்ல ஒரு அடிஷன் காட்டுறேன். ஒரு நம்பர் 2 5 by 8, 3 2 7 by 8 வச்சுக்கலாம். இங்க ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ஸ் வந்து நான் சேமா கொடுத்துருக்கேன். ரெண்டு நம்பர்லயுமே வேற வேற கொடுக்கல. எனக்கு அப்பதான் அடிஷன் ஈஸி. வேற வேற நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா நான் அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 2 into 5 by 8 plus 3 into 7 by 8. இதை சிம்பிளிஃபை பண்றேன். 8 2s are 16. 16 plus 5 is 21. 21 divided by 8. 8 3s are 24. 24 plus 7 is 31. 31 divided by 8. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 20 கூட்டல் 30 50. 52 by 8. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 13 by 2. இங்க பாருங்க. ஸோ இப்போ மிக்சட் ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாத்தி ஆட் பண்றது எப்படி தெரிஞ்சிருச்சா? எஸ். ஸோ இதே மிக்சட் ஃப்ராக்ஷன். இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இங்க வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க நியூமரேட்டர்ல. டினாமினேட்டர்ல 3 தான். இதை ஜாயின் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு? ஸோ ஆக்சுவலி 2 into 1 by 3. ரெண்டு ஹோலும் ஒரு 1/3 ஆஃப் த போர்ஷனும் தான் இருக்கு. அதுதான் 7 by 3. பட் இதை வந்து மிக்சட் நம்பரா எழுதணும்னா அது கரெக்ட். இதே இப்படி எழுதும் போது ஃப்ராக்ஷன்ல எழுதுனீங்கன்னா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாறிடுது. கரெக்டா? பிகாஸ் டினாமினேட்டர் இஸ் லெஸ் தேன் நியூமரேட்டர். பகுதியானது தொகுதியை விட சிறியதாக உள்ளதால் இதை என்ன சொல்றோம்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகாபின்னம், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். நான் சொன்னேன் இல்லையா? ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பீஸாவை 2 பாகமா கட் பண்றாங்க. ரெண்டாவது வந்து ஒரு பீஸாவை 4 பாகம், சாரி 4 பாகமா கட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ 3 divided by 2 is not equal to 4 divided by 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1 divided by 2. ஒரு பீஸாவை 2ஆ கட் பண்றாங்க, இன்னொரு பீஸாவை 4ஆ கட் பண்றாங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் கட் பண்ண பீஸால ஹாஃப் போர்ஷன் சாப்பிட்டுடுறேன். 2ல ஒரு பங்கு. ரெண்டாவது கட் பண்ண பீஸால 4ல 2 பங்கு சாப்பிட்டுடுறேன்.
சோ நான் ரெண்டையுமே ஈக்குவலா தானே சாப்பிட்டிருக்கேன். ரெண்டுலயுமே எனக்கு வந்து சாப்பிட்ட போர்ஷன் ஈக்குவலா. சோ இதை வெரிஃபை பண்ணி பார்க்க, இந்த ப்ளூ சர்க்கிள் போய் அப்படியே அந்த கிரீன் சர்க்கிள்ல ஃபிட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல். ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன், சமான பின்னம், சமமான பின்னம். ஓகேவா? இதே இப்ப நான் இங்க மாத்துறேன். 3/2. ஓகேவா? 3/4. நாலா கட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஒன்ன. அதுல நான் 3 பீஸ் சாப்பிடுறேன். ரெண்டாவது வந்து 4/6 இருக்கு. இங்க பாருங்க, ஆல்ரெடி இங்க வெரிஃபை பண்ணிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 6 ஈக்குவல் பார்ட்ஸா ரெண்டாவது பீஸாவை கட் பண்ணி 4 சாப்பிடுறாங்க. பட் இந்த ஷேப்புக்கும் இந்த கேப் இருக்கிற ஷேப்புக்கும் சைஸ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு பார்த்தா விஷுவலைஸ் பண்ணா ஃபீல் ஆகுதா இல்லையா? ஃபீல் ஆகுது. கரெக்டா ஆகுது இல்லையா? உங்களுக்கு ஃபீல் ஆகுது விஷுவலைஸ் பண்ணும்போது. இது கொஞ்சம் குட்டியா இருக்கு, இது கொஞ்சம் பெருசா இருக்கு. கரெக்டா உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது. எஸ், எஸ். இப்ப நீங்க இதை வந்து வெரிஃபை பண்ணுங்க. இந்த போர்ஷன் வந்து இவ்வளவுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. சோ அப்போ வந்து உங்க வயித்துக்குள்ள இந்த பார்ட் வந்து எக்ஸ்ட்ராவா வயித்துக்குள்ள போயிருக்கு. கரெக்டா? அப்ப இது ரெண்டும் சமம் கிடையாது. இதே இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணும்போது கரெக்டா போய் அதுல ஃபிட் ஆனோன்னு அத சமான பின்னம் அப்படின்னு சொன்னோம். இப்ப புரிஞ்சுதா? ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன், மிக்சட் ஃபிராக்ஷன், லைக் ஃபிராக்ஷன் அண்ட் அன்லைக் ஃபிராக்ஷன் மட்டும் நாளைக்கு நான் சிமுலேஷன்ல சொல்லித்தரேன். அதே மாதிரி லைக் ஃபிராக்ஷன், அன்லைக் ஃபிராக்ஷனுடைய அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் நாளைக்கு கிளாஸ்ல சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துடலாம். சோ இதுல 1/6 போர்ஷன் எது? கரெக்டா சொல்லுங்க. ஆறு பாகங்கள் பிரிச்சிருக்காங்க. அதுல ஒரு பாகம் மட்டும் ஷேட் பண்ணிருக்காங்க. அடுத்தது 1/2 எது? இதுல எது வந்து 1/2? This one. Yes, exactly. இதுல எது 3/7? Which part shows 3/7? இதுவா? சாரி, 2/3. 3 பாகமா பிரிச்சிருக்காங்க. அதுல 2 பாகம் ஷேட் பண்ணிருக்காங்க. This one. Yes, exactly correct. இதுல எது 1/3? 1/3னா என்ன மீனிங்? ஒரு பொருளை 3 பாகமா பிரிச்சுட்டு அதுல ஒண்ணு மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கிறோம். ஓகேவா? இப்ப இது this one. Yes. 1/4 எது? ஒரு பொருளை 4ஆ கட் பண்றாங்க. அதுல ஒரு பார்ட் நம்ம சாப்பிடுறோம். அந்த சாப்பிடுற பார்ட் தான் கிரீன் ஷேட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப எது வரும்? செகண்ட் இமேஜ். கரெக்ட். விச் ஆஃப் திஸ் ஷோ 4/5? ஒரு சாக்லேட்டை 5 பாகமா கட் பண்றாங்க. அதுல இது வரும். This one is exactly correct. Which of these shows 1/2? ரெண்டா கட் பண்ணி half. Yes, correct. சோ எல்லாமே கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டோம். சூப்பர். இன்னும் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அது ஒரு ஈஸி தான். இதே சேம் ஃபிராக்ஷன்ஸ் ரிலேட்டட் தான்.
On a number line, 8 by 4 is the same as 2. 8 by 4 is same as 2. 4 1 4 4 2 8. So அப்ப ரெண்டுமே சமமா? Yes, true. Very good. The number on the bottom is called as the denominator. பாட்டம்ல இருக்கிறது டினாமினேட்டர்னு சொல்லுவோமா, டாப்ல இருக்கிறது டினாமினேட்டர்னு சொல்லுவோம்? True. Yes, exactly right. The number on the top is called the numeral. Numeral. False. Numerator, not numeral. So false. தெளிவா இருக்கீங்க. On a number line, 4 by 3 comes before 1. கிடையாது. 3 ones are 3. பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். அகைன் 3 3 1 பாயிண்ட் அப்படின்னு போகும். சோ அப்ப இது 1 1க்கு முன்னாடி வருமா? வராது. ஃபால்ஸ். 3 by 4 is greater than 5 by 6. ஃபால்ஸ். 3 by 4 வகுங்க, 5 by 6 வகுங்க. On a number line, 7 by 4 comes after 1. 4 ones are 4. அதுக்கப்புறம் பேலன்ஸ் 3 இருக்கு. சோ 1க்கு அப்புறம் தான் 7 by 4 வரும். கரெக்ட். 7 by 1 is 1. இல்ல, ஃபால்ஸ். 5 by 5 is equal to 1. Yes, 5 5ஆல வகுக்கும் போது 1 தான் ஆன்சர். 1 by 3 equal to 4 by 6. True or false? False. On a number line, 2 by 2 comes before 1 by 2. கிடையாது. இது 0.5, இது 1. இப்ப என்ன வரும்? False. Yes, correct. Very good. 1 by 4 is less than 1 by 3. 1 by 4 is less than 1 by 3. ஒன்னு பை 4 1 by 3 விட சின்னதா பெருசா? True, correct. வகுத்து பாருங்க. 1 by 2 2 by 4 சமமா? ஆமா. 1 1 2 ones are 2 2 twos are 4. So 1 by 2 is equal to 2 by 4. True. Very good. So fractions ஓட கான்செப்ட் கிளியரா இருக்கீங்க இல்லையா? சோ அதுல எந்த டவுட்ஸும் உங்களுக்கு இல்ல அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேவா? சரி. நம்ம நாளைக்கு கிளாஸ்ல சேம் இதே வந்து நம்ம கண்டினியூ பண்றோம். என்ன பண்றோம் நம்ம வந்து நாளைக்கு? அடிஷன், சப்ராக்ஷன், சாரி, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹோல் ஸ்கிரீன் வியூ காமிச்சிருப்பாங்க. அதுல வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா, இன்ட்ரெஸ்டா இருந்ததா, அதுல இருந்து நீங்க கத்துக்க முடிஞ்சுதா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? திருப்பியும் ஒரு டைம் வந்து மேம் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கிரீன்ல வந்து நீங்க இன்னைக்கு பார்த்த எல்லா கிளாஸஸ்மே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததா, இன்ட்ரெஸ்டா இருந்ததா, நீங்க அதுல யூஸ் பண்ண சிமுலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து
புரிஞ்சுக்க முடிஞ்சுதா? கான்செப்ட் கிளியரா இருக்கா இல்லையா? நீங்க சாட் செஷன் அன்மியூட் பண்ணி பேச மாட்டீங்க. அட்லீஸ்ட் அந்த போல்ல ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸை நம்ம இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.